பட்டர் பன்னீர் மசாலா செய்யலாம் வாங்க. ஒரு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு அதில் வெண்ணெயை போட்டு நல்லா உருகிற அளவு நல்லா உருக்கிக்கலாம். பட்டர் நல்லா கரையட்டும். கிண்டு 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 நல்லா கிண்டினதுக்கப்புறம் நல்லா ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கலாம். நாலு தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சதை எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா நைஸாக வதங்கணும். அது வதங்கும் போதே ஒரு துண்டு இஞ்சி 3 பல் பூண்டு எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கலாம். நல்லா வதக்குங்க வதக்குங்க நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இதை ஆற வச்சுட்டு அரைக்கலாம். வாங்க ஆற வைக்கலாம். அப்புறம் இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கலாம். நல்லா ஆறியிருக்கணும். அப்போ தான் அரைக்கும் போது நல்லாயிருக்கும். நம்ம இதை அரைக்க ஆரம்பிக்கலாம். இதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு பட்டர் போட்டுக்கலாம். சின்ன துண்டு பட்டர். பட்டர் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். நல்லா முந்திரி பருப்பு நல்லா வறுக்கணும். முந்திரி பருப்பு வறுந்தோடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா அரைக்கணும். முந்திரி பருப்பு எதுவுமே உள்ளே இருக்கக்கூடாது. எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 4 பீஸ் பட்டர் போட்டுக்கலாம். நல்லா பட்டர் கரைஞ்சி வரணும். அதுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பட்டர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டை, பிரியாணி இலை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்து விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா ஸ்மெல் வர ஆரம்பித்தோடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம்.
நல்லா பேஸ்ட் ஊற்றி நல்லா கிண்டலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூளே எடுத்துக்கோங்க, அதான் கொஞ்சம் கலர் கொடுக்கும். நல்லா கிண்டிக்கோங்க, மசாலாவெல்லாம் பேஸ்ட்டோட கலக்கணும், அந்த அளவு கிண்டணும். நல்லா மசாலாவெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீனி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கறனால சீனி போட்டுக்கலாம். சீனி கொஞ்சம் கரைஞ்ச உடனே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 7 to 8 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீரை எடுத்து போட்டுக்கலாம். பன்னீர் எல்லாம் போட்டுட்டு பன்னீரில் மசாலா படுற மாதிரி நல்லா எல்லா பன்னீர்லேயும் கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்மெல்லுக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சோண்டு நம்ம மல்லி இலை எடுத்துக்கலாம். மல்லி இலை போட்டதுக்கப்புறம் ஒரு பீஸ் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டால் நம்ம பட்டர் பன்னீர் மசாலா ரெடி. லிட்டில் முருகா சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.